அமெரிக்காவில் பிறந்ததன் அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்து அதிபர் டிரம்ப் பிறப்பித்த ஆணைக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டிரம்ப் கடந்த திங்கட்கிழமை பதவியேற்றார். பதவியேற்ற முதல் நாளிலிருந்து அவர் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் அமெரிக்காவில் பிறந்த எவரும் அந்த நாட்டின் குடியுரிமையை பெறும் பிறப்புசார் குடியுரிமை சட்டம் ரத்து செய்யப்படுவதாக டிரம்ப் அறிவித்தார். இதன்படி அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் நிரந்தர அமெரிக்க குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும். இதனால் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த லட்சக்கணக்கான இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினர் அதிர்ச்சியடைந்தனர். இந்த சட்டம் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என டிரம்ப் அறிவித்தார். ஆனால் அதற்கு முன்பாக குழந்தை பெற்றுக்கொள்ள இந்தியாவை சேர்ந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பலரும் மருத்துவமனைகளுக்கு செல்ல தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிரம்பின் பிறப்புசார் குடியுரிமையை ரத்து செய்யும் சட்டத்திற்கு எதிராக எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி ஆளும் மாநிலங்கள் அமெரிக்க நீதிமன்றங்களில் உடனடியாக வழக்கு தொடர்ந்தன. இந்நிலையில் சியாட்டில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது டிரம்ப் பிறப்பித்த இந்த அரசாணை அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தை அப்பட்டமாக மீறுகிறது என்று நீதிபதி சாடினார். தனது 40 ஆண்டு கால நீதித்துறை பணியில் இதுபோன்ற அரசமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் விரோதமான அரசாணையை கேள்விப்பட்டதில்லை என அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து டிரம்ப் பிறப்பித்த பிறப்புசார் குடியுரிமை ரத்து சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி ஆணையிட்டார். இதன் மூலம் டிரம்ப் பிறப்பித்த அரசாணை நடைமுறைக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார்.